ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். விஜய் கோவப்பட்டதுனால்தான் மல்லி வீட்டை விட்டு போனான் அப்படின்றத பக்காவாக நம்ம பிளான் பண்ணோம். அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய மல்லிக்கு ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இப்படி தான் உங்களுடைய அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்முடைய மல்லிக்கு டவுட் நீங்கள் யார், எங்களுடைய அண்ணி எங்கே போயிட்டாங்க, அப்படி அண்ணனுக்கு சீரியஸாக இருக்குன்னா என்னுடைய அண்ணி தானே கால் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் யார் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, அவங்களுமே அடிபட்டு சீரியஸாக இருக்காங்க, நான் தான் அவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. உடனே நம்முடைய மல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்முடைய மல்லி அழுதிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நம்முடைய பத்திரபாபு கதவை திறந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா நல்லா இருக்கே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் ஆச்சுமா, நீ நல்லா இருக்கியா அப்படின்ற, எதுக்கு இந்த ராத்திரியில் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு சீரியஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கால் பண்ணாங்க. நானும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்தா நான் அங்கே இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு. இங்கே பார்த்தா உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், அப்படி எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்களே உனக்கு கால் பண்ணியிருக்க மாட்டோமோ அப்படின்ற மாதிரி சொன்னவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதும் எனக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்கேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன் இப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, நாங்கள் எதுவுமே பண்ணலாமா, நீ அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிட்டு அதே வீட்டில் இருக்கணும் தான் இந்த அண்ணனை ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய நாவு பார்த்தீங்கன்னா, ஏன் மல்லி உனக்கு அறிவு எங்கே போச்சு, அதுவும் இந்த ராத்திரியில் அதுவும் வீட்டில் கூட யாருக்கும் சொல்லாது வந்திருக்கேன்னா, இதே ஒரு காரணம் வச்சு உன்னை அந்த வீட்டில் இருந்து வெளியே தோறத்தை பிளான் பண்ண மாட்டாங்களா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் வாழ்க்கையை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா, இல்லை நீ அண்ணனுக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே பதட்டத்தில் யாருக்குமே எதுவுமே சொல்லாத அப்படின்ட்டு நான் இப்போவே கிளம்பி போயிடுறேன் அப்படின்றாங்க. இந்த ராத்திரியில் ஒரு பொண்ணு போய் தனியாக போனால் அது நல்லா இருக்காது, நீ இங்கே தங்கிட்டு காலையில் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் காலையில் இழந்தேன். நம்முடைய வெண்பை பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்முடைய மல்லியை காணும் அப்படின்றதான் விஜய்கிட்ட கேட்குற பார்த்தீங்கன்னா, விஜயுமே எனக்கு தெரியலன்றாங்க. அதுக்காக ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாருமே விசாரிக்கிற பார்த்தீங்கன்னா, தெரியலையே விஜய், நாங்கள் யாரும் அவளை பார்க்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பிளான் பண்ணி நம்முடைய மல்லியை பத்திரபாபு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவள் எப்படி கோச்சிக்கிட்டு அவள் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருப்பா, இனிமேல் வரமாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை நம்முடைய விஜயோட காதில் சுற்றுறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க நினைச்சதெல்லாம் தப்புன்ற மாதிரி நம்முடைய மல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஆனால் இந்த வாட்டி என்ன ஏதுன்னு கேட்காத நம்முடைய விஜய் கோவப்பட்டார்னா, சத்தியமாக சொல்கிறான், அவரெல்லாம் ஒரு மனசுனே இல்லைங்க சொல்லுவோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா கோவப்பட்டு திட்டக்கூடாதுங்க, எந்த பக்கம் நியாயம் இருக்கு என்னன்றதை விசாரிச்சுட்டு நல்ல முடிவு எடுக்கிறேங்க. வேற இப்போ இப்படிதான் நடக்கும். இந்த வீடியோ லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.